மார்கழி மாசம் ஆயிட்டா கூட்டம் கூட்டமா சுத்துறது, அதிகாலையில ஒரு மாதிரி சத்தத்தை கொடுத்து மக்களோட தூக்கத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்களே உண்மையா? இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா எங்களோட இந்த சின்ன செயல்பாடே உங்களுக்கு பெருசா இரிட்டேட் பண்ணுது அப்படின்னா, மக்கள் பண்ற விஷயங்கள் எல்லாமே எங்கள எந்த அளவுக்கு மனசளவுல காயப்படுத்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. முன்னாடிலாம் காலேஜு, வேலைக்கு போற இடத்துல லவ் பண்ணாங்க. இப்ப ஸ்கூல் படிக்கிறவங்களே லவ் பண்ணிட்டு ஜோடி ஜோடியா எங்க கண்ணு முன்னாடியே சுத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஒண்ணும் இல்லங்க. கல்யாண வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குமேன்னு எச்சி இலையில நான் போய் தின்னுகிட்டு இருந்தேன். திடீர்னு பொண்ணும் மாப்பிள்ளையும் என் கவட்டைக்குள்ள பூந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்படியே எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு, அவங்க 2 பேர் மூஞ்சிலயுமே உச்ச அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வேற வழி இல்லாம அடக்கிட்டேன். எது ஆத்திரத்தையா இல்ல? அட 2யும் தாப்பா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு வாழ வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு அதுக்கு வழி இல்ல. அதனால நீங்க பண்றத நாங்க எப்படி பொறுத்துக்கிறோமோ, அது மாரி நாங்க பண்றத நீங்க பொறுத்து தாங்க ஆகணும்.